லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூவாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஹெட்டிங் வந்து ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்னா இனப்பரிமாண வழி வகைப்பாடு. இனப்பரிமாண வழி வகைப்பாடு அதாவது இனப்பெருக்கத்தின் மூலமாக வகைப்பாடு. சில தாவரங்களை வந்து இனப்பெருக்க ஆர்கன் மூலமாக வகைப்படுத்தக்கூடிய முறை அப்படின்னு வச்சுக்கலாம். அதனுடைய பரிமாணம் ஒவ்வொரு தாவரங்களும் அந்த இனப்பெருக்கத்தின் மூலம் அதனுடைய பரிமாண வளர்ச்சி எப்படி, அதனுடைய ஈல்டு எப்படி, இப்படி ஒவ்வொன்றையும் வச்சு அந்த தாவரங்களை வகைப்படுத்துவது. அந்த மெத்தடுக்கு பேர் தான் ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். பாருங்க இந்த பப்ளிகேஷன், பாருங்கள் இந்த பப்ளிகேஷன் ஆஃப் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். இது வந்து சார்லஸ் டார்வின் சொல்கிறாங்க இல்லையா, பை சார்லஸ் டார்வின் ஹேஸ் கிவன் ஸ்டிமுலஸ் ஃபார் த எமர்ஜென்ஸ் ஆஃப் ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஒன்றும் கிடையாது, சார்லஸ் டார்வின் சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் வந்து 1859 ஒரு புக்கு வெளியிட்டார், ஒரு சின்ன நூல். அந்த புக்கு பேர் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். அந்த புக்கு பேர் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். இந்த புக்கு யார் வெளியிட்டது? சார்லஸ் டார்வின். இது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். எப்போ? 1859. இது வந்து பார்த்தீங்கன்னா பரிமாணம், அதாவது இன பரிமாண உறவின் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்த இந்த நூல் தூண்டியதுன்னு சொல்கிறாங்க. தாவரங்களை வந்து இனப்பெருக்க முறையில் தாவரங்களை வகைப்படுத்த இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்ற நூல் தான் தூண்டின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம். அடுத்த ஹெடிங் பார்த்தீங்கன்னா ஹெடிங் வந்து அடால்ஃப் எங்க்லர் அண்டு காரல் ஏ ஃப்ராண்டல். சயின்டிஸ்ட் பேர் பாருங்கவே, அடால்ஃப் எங்க்லர் அண்டு காரல் ஏ ஃப்ராண்டல். சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு வகைப்பாடு உருவாக்குறாங்க. எது? இந்த பைலோஜெனட்டிக் வகைப்பாடு அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. பைலோஜெனட்டிக் வகைப்பாடை ஃபஸ்ட் யார் உருவாக்குறான்னு பார்த்தீங்கன்னா அடால்ஃப் எங்க்லர் அண்டு காரல் ஃப்ராண்டல். இவங்க இந்த வகைப்பாடை உருவாக்குவதற்கு தான் இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் சொல்லக்கூடிய நூல் வந்து தூண்டுகோலாக இருந்திருக்கு. பாருங்கள், ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த என்டையர் பிளான்ட் கிங்டம் was jointly proposed to German botanists. இவங்க வந்து ஆரம்ப காலம் சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஏர்லியர்னா என்னது? ஆரம்ப காலத்தில், அதாவது ஆரம்பகால தாவர உலகின் பரிணாம வகைப்பாடு 2 ஜெர்மனிய தாவரவியல் அடால்ஃப் எங்க்லர் மற்றும் காரல் ஃப்ராண்டல் ஆகியோரால் உருவாக்கப்பட்டது. அப்போ யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அடால்ஃப் எங்க்லர், காரல் ஃப்ராண்டல். இவங்க 2 பேர் தான் முதலாக ஆரம்ப காலத்தில் இந்த பயாலஜிக்கல் சிஸ்டத்தை உருவாக்குனவங்க அப்படி சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க. இது இந்த ஜெர்மன் நாடு சொல்லக்கூடியது 1 மார்க் கேட்பாங்க. அடால்ஃப் எங்க்லர், காரல் ஃப்ராண்டல் இவங்க 2 பேரும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க. இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் வந்து அதாவது 1844 to 1930. அண்ட் காரல் ஃப்ராண்டல் அப்படின்னு சொன்னாங்கன்னா 1849 to 1893. They published their classification in a manual work. Die Naturlichen Pflanzen Familien in 23 volume. இவங்க இந்த ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டத்தை உருவாக்குனாங்களா இல்லையா, அந்த சிஸ்டத்தை பற்றி இவங்க ஒரு நூலில் எழுதியிருக்காங்க. அந்த நூல் பேர் வந்து டை நேச்சுரலிக்கன் ஃபான்சன் ஃபேமிலியன். 1 மார்க், முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். அப்போ அடால்ஃப் எங்க்லர், காரல் ஃப்ராண்டல் எழுதிய புக்கு நேம் என்னன்னு கேட்பாங்க. அவங்க 2 பேரும் எழுதின புக்கு வந்து டை நேச்சுரலிக்கன் ஃபான்சன் ஃபேமிலியன் அப்படி சொல்லக்கூடிய புக்கு. இந்த புக்கில் தான் ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத தெளிவாக அந்த முறையை உருவான விதம் எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. அந்த புக்கு வந்து 23 வால்யூமாக இருக்குது.
அது பார்த்தீங்கன்னா 1887 டு 1915 வரைக்கும் அது இருந்திருக்கு. அந்த நூலில் வந்து 23 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அது பாருங்க, இது சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பிளான் வாஸ் டிவைடட் இன்ட்டு 13 டிவிஷன். இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிஃபிகேஷனில் பிளான்டை வந்து 13 டிவிஷனாக பிரிச்சுருக்காங்க. 13 டிவிஷனாக. அதாவது இவங்க எழுதின புக்கு வந்து நேச்சுரலிக்கன் பிளான்ஸ் அண்ட் ஃபேமிலின், அது 23 வாயுவை கொண்டது. இவங்க தாவரங்களை டோட்டலாக தாவரங்களை பிரிச்சுருக்காங்க. எல்லா தாவரங்களையுமே 13 பிரிவுகளாக பிரிச்சிட்டாங்க. 13 டிவிஷனாக பிரிச்சிட்டாங்க பாருங்கள். இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 11 டிவிஷன் 11 டிவிஷன் வந்து தாலோஃபைட்ஸை பற்றி தான் எழுதிட்டாங்க. 11 டிவிஷன் வந்து தாலோஃபைட்னா என்ன? தேர் இஸ் நோ டிஃபரன்ஷியேட் ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். எந்த தாவரத்தில் வேறு தண்டு இலையிலேயோ அவைகள் தான் தாலோஃபைட்டா என்று அழைக்கப்படும். இப்போ ஒரு தாவரம் இருக்குன்னா கண்டிப்பாக தாவரத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வேர் இருக்கணும், தண்டு இருக்கணும், இலை இருக்கணும். இந்த 3 இல்லாத தாவரத்துக்கு பேர் தான் தாலோஃபைட்டா. அப்போ தாலோஃபைட்டாக்கு எக்ஸாம்பிள் என்ன தான் அப்படி கேட்டிங்கன்னா ரெக்ஸியா தாலஸ். அதே மாதிரி ஆல்கே பாசிகள் இருக்குங்க, அந்த பாசிகள் கூட தாலஸ் வகை தான். அப்போ இவங்க உருவாக்குன 13 டிவிஷனில் இவங்க உருவாக்குற, அதாவது தாவரங்களை பிரிச்சுக்காங்க இல்லையா, அந்த பிரித்த 13 டிவிஷனில் ஃபஸ்ட்டு 11 டிவிஷன் வந்து வெறும் தாலோஃபைட்டாக பற்றி தான் இருக்குன்றாங்க. அடுத்து 12th டிவிஷன் 12வது டிவிஷன் இஸ் பாருங்க எம்ப்ரியோஃபைட்டா. அதாவது எம்ப்ரியோஃபைட்டா பாருங்க அதாவது சைக்னோஹேமா எம்ப்ரியோஃபைட்டா. அப்போ 12வது டிவிஷனில் தான் என்ன எதை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12வது டிவிஷனில் எம்ப்ரியோஃபைட்டா அதாவது சைக்னா ஹேமாவும் சொல்கிறாங்க. அப்போ சைக்னா ஹேமானா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வித் எம்ப்ரியோ. பிளான்ஸில் வந்து எம்ப்ரியோ கரு இருக்கும், பட் நாட் போலன் டியூப். அப்போ இந்த 12th டிவிஷன் இருக்கக்கூடிய தாவரங்களில் எம்ப்ரியோஸ் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது? போலன் டியூப் ஃபிஷ் இருக்காது. இது 1 மார்க் கொஸ்டின். 12th டிவிஷனில் இவங்க சில தாவரங்களை பிரித்து வச்சுருக்காங்க. அந்த 12th டிவிஷனில் பிரித்து வச்ச தாவரங்களுக்கு பேர் வந்து எம்ப்ரியோஃபைட்டா எசைஃபனோஹேமான்னு வச்சுருக்காங்க. இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு வந்து எம்ப்ரியோ கரு இருக்கும், ஆனால் போலன் டியூப் இருக்காது. கரு இருக்கும், கொண்டு போகுது. அது எந்த தாவரம் பார்த்தீங்கன்னா பிரையோஃபைட்ஸ் அண்ட் டேடோஃபைட்ஸ். பிரையோஃபைட் அண்ட் டேடோஃபைட்ஸ் தாவரம். அடுத்து வாங்க அண்ட் 13 டிவிஷன் 13வது டிவிஷன். மொத்தம் 13 பிரிச்சாங்க. இவங்க வந்து பிளான்ஸை வந்து 13 டிவிஷனாக டிவைட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் 13வது டிவிஷன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த 13வது டிவிஷன் வந்து எது பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோஃபைட்டா. பாருங்க, the 13th division is எம்ப்ரியோஃபைட்டா அதாவது சைஃபனோஹேமா. அது சைஃபனோஹேமா, இது வந்து எம்ப்ரியோஃபைட்டா சைஃபனோஹேமா. அப்படின்னா எம்ப்ரியோ இருக்கும், போலன் டிப்ஸ் இருக்கும். எம்ப்ரியோ இருக்கும், இது ஒன்லி வந்து சீடட் பிளான்ஸ். அப்போ இப்போ பாருங்க, பிளான்ஸில் வந்து 2 டைப் இருக்குது, ஃப்ளவரிங் பிளான்ஸ், நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ். நான் ஃப்ளவரிங்கில் வரக்கூடிய தாலோஃபைட்டா, பிரையோஃபைட்டா, டேடோஃபைட்டா பற்றி சொல்லிட்டாரு. அப்போ தாலோஃபைட்டா ஃபுல்லாக 11 டிவிஷன், பிரையோஃபைட்டாவும் டேடோஃபைட்டாவும் சேர்ந்து ஒரு டிவிஷன், 12 டிவிஷன். அடுத்து என்ன சீடட் பிளான்ஸ், அதாவது ஃப்ளவரிங் பிளான்ஸ் மட்டும் இருக்குது. அந்த ஃப்ளவரிங் பிளான்ஸ் மட்டும்தான் 13 டிவிஷனாக பிரிச்சுக்காங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க கருத்து. செகண்ட் வந்து த ஆதர் கிரான்க்விஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஆதர் கிரான்க்விஸ்ட் அப்படின்னா கிரான்க்விஸ்ட் வகைப்பாட்டு முறை என்று பெயர். கிரான்க்விஸ்ட் வகைப்பாட்டு முறை சொல்லக்கூடியது. இது பாருங்க, ஆதர் கிரான்க்விஸ்ட் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து 1919 to 1992 அண்ட் எமினன்ட் அமெரிக்கன் டாக்ஸானமிஸ்ட். இவர் வந்து அமெரிக்க நாட்டை சார்ந்த வகைப்பாட்டியலர். ப்ரொபோஸ்டு பைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் பேஸ்டு a wide range of taxonomic character including anatomical and phytochemical character. இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அதே பரிணாம வகைப்பாட்டை தான் இவரும் பிரிக்கிறாரு. இவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இந்த பயோலஜிக்கல் சிஸ்டம் இருக்கு பாருங்க, இருக்கக்கூடிய பூக்கும் தாவரங்களை மட்டும்தான் எடுத்துக்கிறாரு. இவரும்
தாவரங்களை வந்து வகைப்படுத்தியிருக்காரு. பூக்கும் தாவரங்களை மட்டும் எடுத்து அந்த தாவரங்களை எந்த எந்த ஃபேசிஸ் எந்த எந்த அடிப்படையில் பிரிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, பரிணாம வகைப்பாடு முறை சொல்லிட்டு இதில் வந்து ரெண்டே அவர் கட்டி எடுக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிணாம முக்கியத்துவம் வாய்ந்த தாவர வேதிப்பொருள் அடிப்படையில் ஆகியவற்றின் அடிப்படையில் பூக்கும் தாவரங்களை பிரிச்சுக்காரு. இவர் எதை பேச சொல்லி பிரிச்சான்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர்ஸ் இன்க்ளூடிங் அனாட்டாமிக்கல் தாவரத்தின் உள்ளமைப்பியல் அண்டு ஃபைலோகெமிக்கல். அப்போ தாவரத்தின் உள்ளமைப்பியலின் அடிப்படையிலும் தாவரத்தின் வேதிப்பொருள் அடிப்படையிலும் பிரிச்சுக்காரு. பாருங்க, இட் ஹாஸ் presented his classification in 1968. his book titled, இவர் 1968 ஒரு புக்கு வெளியிட்டிருக்காரு. அந்த புக்குடைய பேர் வந்து என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, The Evolution and Classification of Flowering Plants. The evolution and Classification of Flowering Plants பேர். அதாவது அந்த புக்கு பேர் வந்து பூக்கும் தாவரங்களின் பரிணாமம் மற்றும் வகைப்பாடு பிரிச்சுக்காங்க. ஓகேங்களா? The KISS classification பாருங்க, broadly based principles of phylogeny appearance with the major contemporary authors. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சமகால வகைப்பாட்டியலர், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வகைப்பாட்டியலர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சமகால வகைப்பாட்டியலர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிணாம கோட்பாடுகள் அடிப்படையாக கொண்டது. இவர் எழுதின இந்த முறை வந்து அந்த காலத்தில் இருந்த மற்ற சயின்டிஸ்டுகளால் ஏற்றுப்பட்ட மற்ற சயின்டிஸ்ட் இருப்பாங்கல்ல, அதாவது டாக்ஸானமி சொல்லக்கூடிய மற்ற வகைப்பாட்டு இயலர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறை தான் இந்த ஆதர் கிராங்க்விஸ்ட் சிஸ்டம் சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடிப்படையாக கொண்டது. அடுத்து பாருங்க, கிராங்க்விஸ்ட் வந்து எதை எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா பூக்கும் தாவரங்களை மட்டும்தான் எடுத்தார். எதை எடுத்தாரு? பூக்கும் தாவரம். அப்போ பாருங்க, இவர் கிராங்க்விஸ்ட் வந்து எதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கிராங்க்விஸ்ட் கிளாசிஃபைடு இன்ட்டு ஆஞ்சியோஸ்பெர்ம் மட்டும்தான் எடுத்தார். எதை எடுத்தார்? ஆஞ்சியோஸ்பெர்ம். இது ஒரு மாதிரி கேட்கலாம். இதில் வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம்னா பூக்கும் தாவரம் தான். அதை வந்து ரெண்டு கிளாஸை பிரிச்சுக்காரு. ஒன்று வந்து மேக்னோ லிப்சிடா, இன்னும் வந்து லில்லிப்சிடா, அதாவது லில்லிப்சிடா சொல்லக்கூடியது. ஒன்று வந்து மேக்னோ லிப்சிடா, இன்னொன்று வந்து லில்லியாப்சிடா சொல்லக்கூடியது. ரெண்டாக பிரிச்சுக்காரு பாருங்க. அப்போ மேக்னோ லிப்சிடா சொல்லக்கூடியது டைகாட் தாவரமாகவும் லில்லியாப்சிடான்றது மோனோகாட் தாவரமாகவும் பிரித்தார். அப்போ இவருடைய வகைப்பாட்டு முறையில் ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரம் மட்டும்தான் எடுத்தார். அந்த தாவரம் ரெண்டு பிரிவாக பிரிக்காரு. ஒன்று வந்து மேக்னோலிப்சிடான்னு சொன்னால் டைகாட் தாவரங்கள், லில்லியாப்சிடான்னா மோனோகாட் தாவரம். பாருங்க, இதில் வந்து சப் கிளாஸஸ் 6 சப் கிளாஸஸ் இருக்குது. அப்போ இவர் பிரிச்சதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சப் கிளாஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க, 6 சப் கிளாஸஸ், 64 ஆர்டர், 318 அதாவது 318 ஃபேமிலி இருக்குது. அண்டு அபவுட் 1,65,000 ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு பாருங்க மேக்னோலிப்சிடா. அப்போ இவர் எத்தனை தாவரங்களை வகைப்படுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பூக்கும் தாவரங்களில் டைகாட்டில் மட்டும் நல்லா கவனிச்சுங்க, மேக்னோலிப்சிடா டைகாட் தாவரத்தில் மட்டும் 6 சப்கிளாஸ் உருவாக்கியிருக்காரு. அந்த 6 சப்கிளாஸில் பார்த்தீங்கன்னா 64 ஆர்டர் இருக்குது. அந்த 64 ஆர்டருக்குள்ளே எவ்வளோ ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா 318 ஃபேமிலி இருக்குது. அந்த 318 ஃபேமிலிக்குள்ளே இன்க்ளூடிங் எவ்வளோனா 1,65,000 ஸ்பீசிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லில்லியாப்சிடா சொல்கிற மோனோகாட்டை பிரிக்கிறாரு. அந்த மோனோகாட்டில் 5 சப்கிளாஸஸ் இருக்குது, 19 ஆர்டர் இருக்குது, 65 ஃபேமிலி இருக்குது, அபவுட் 50,000 ஸ்பீசிஸ் அணியிருக்கு. இத்தனையும் வகைப்படுத்திருக்காரு. அப்போ மோனோகாட்டில் வந்து 50,000 ஸ்பீசிஸை வகைப்படுத்திருக்காரு. டைகாட்டில் வந்து 1,65,000 பிரிச்சிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து கிராங்க்விஸ்ட் சிஸ்டம் பாருங்க. கிராங்க்விஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆல்சோ குட் நாட் ப்ரீசஸ்ட் ஃபார் த லாங் டைம். இந்த ஒரு சிஸ்டம் வந்து அதாவது நீண்ட காலம் தொடர்ந்து நிலைத்திருக்கவில்லைன்றாங்க. அதாவது இவர் உருவாக்கின சிஸ்டம் வந்து நீண்ட காலமாக நிலைத்திருக்க முடியவில்லை. ஏன் அப்படின்னா, the system is not very useful for the
ஐடென்டிஃபிகேஷன். இந்த சிஸ்டத்தினால என்ன ஏன் அப்படின்னா இனப்பெருக்க பரிமாண உறவு முறை அடிப்படை காரணமாக தான் அடையாளம் காண்பதற்கும் உணர்தாவர நிலைகளில் பின்பற்றும் பயனுள்ளதாக இல்லை. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அடையாளம் ஐடென்டிஃபிகேஷன் காண முடியல, ஐடென்டிஃபிகேஷன் கடினமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் ஹெர்பேரியான்னு சொல்லக்கூடிய ஹெர்பாரி சென்டருக்கு பாருங்க, அந்த சென்டரில் வந்து இனம் கண்டறிய முடியல, பைலோஜெனடிக் நேச்சர் இது வந்து. அப்போ இவர் முறையில் வந்து தாவரங்களை இனம் கண்டறிவது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது கஷ்டம்னு சொல்கிறாங்க, பண்ண முடியல. அதே நேரத்தில் ஹெர்பாரி சென்டரில் வந்து இதை பின்பற்ற முடியல, கேனாட் அடாப்டட் இன் ஹெர்பாரி, அதாவது ஹெர்பாரி நிலையங்களை பின்பற்ற முடியல, அதனால வந்து இதை அவாய்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதில் பாருங்கள் ஒரு இது இருக்குது, இந்த இதை பாருங்கள் கிளாசிஃபிகேஷன், அதாவது ஃப்ளோ சார்ட். இந்த ஃப்ளோ சார்ட் அப்புறம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஃப்ளோ சார்ட் வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, அதனால் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷன், இவர் உருவாக்க டிவிஷன் பாருங்கள். எம்ப்ரியோ, அதாவது எம்ப்ரியோ ஃபைட்டான்றது வந்து சைப்னோ, அதாவது சைப்னோ ஹேமா. எம்ப்ரியோ ஃபைட்டானா சைப்னோ ஹேமா ஒன்லி வந்து சீடட் பிளான்ட்ஸ் மட்டும்தான். அந்த சீடட் பிளான்ட்ஸை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சப்டிஷன் வந்து ஜிம்னோஸ்பம், அதாவது எம்ப்ரியோ ஃபைட்டானது ஆஞ்சியோஸ்பம் தாவரங்கள், அதாவது பூக்கும் தாவரங்கள், அதை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று சீடட் பிளான்ட்ஸ் ஃப்ளோரிங் பிளான்ட்ஸு அது 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஜிம்னோஸ்பம், இன்னொன்று வந்து ஆஞ்சியோஸ்பம். ஓகேங்களா? இப்போ ஆஞ்சியோஸ்பம் வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மோனோகாட்டிலிடனே, இனி ஒன்று டைகாட்டிலிடனே. மோனோகாட்டிலிடனேல வந்து எவ்வளவு 14 ஆர்டர் பிரிச்சுருக்காங்க. அதே மாதிரி டைகாட்டில் வந்து 44 ஆர்டர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ டைகாட் இருக்குவாங்க, டைகாட்டை மட்டும் இருக்கிறாங்க. அந்த டைகாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்கி கிளாமைடியே, அதாவது ஆர்கி கிளாமைடியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கி கிளாமைடியே ஏ பெட்டலைன்றாங்க. ஏ பெட்டலைன்னா பெட்டல்ஸ் இருக்கும், ஒன்று இணையாமல் இருக்கும். பெட்டல்ஸ் வந்து தாவரங்கள் இருக்கும், ஆனால் இணையாமல் இருக்கும். இங்கே பாருங்கவேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொரலா பாலி பெட்டல்ஸ், கொரலா வந்து பல இருக்குது ஆனால் இணையாது. அதே மாதிரி பீரியாந்த் வந்து சிங்கிள் ஆர் டபுளாக இருக்கும். பீரியாந்த் ஓரடுக்கு அல்லது 2 இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 33 ஆர்டர் இருக்குது, 201 ஃபேமிலி இருக்குன்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், மெட்டா கிளாமைடியா, என்னது மெட்டா கிளாமைடியா, இது வந்து சிம் பெட்டாலே, இதில் வந்து பெட்டல்ஸ் இணைஞ்சிருக்கு, இதில் இணையாமல் இருக்குது, இதில் இணைஞ்சிருக்கு. இதில் வந்து கொரோலா வந்து கேமரா பெட்டல்ஸ், பீரியாந்த் வந்து 2 ஹோல்ஸ் 2 அடுக்குகள் இருக்கும். இதில் வந்து 11 ஆர்டர் இருக்குது, 57 ஃபேமிலி இருக்குது. இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், எங்களை படிச்சுக்கணும் நீங்கள். ஓகேவா? அடுத்த ஹெடிங் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம் ஃபைலோஜெனி கிளாசிஃபிகேஷன். அப்போ ஏபிஜி, அது பேர் ஏபிஜின்னு பேர். அப்போ ஆஞ்சியோஸ்பெர்ம் ஃபைலோஜெனி குரூப் கிளாசிஃபிகேஷனாக பாருவேன். த மோஸ்ட் ரீசன்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் பேஸ்ட் ஆன் phylogenetic data was set in the last decade of 20th century. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம்னால எதை பற்றி சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூடு விதையுடைய தாவரம். ஆஞ்சியோஸ்பெர்ம்னா என்னது? மூடு விதை, அதாவது விதை வந்து அந்த சீடு கோட் விதை உரைக்குள்ள இருக்கும். அப்போ மூடு விதையுடைய தாவரத்தை தான் ஆஞ்சியோஸ்பெர்ம் சொல்லுவாங்க. அப்போ ஆஞ்சியோஸ்பெர்ம் ஃபைலோஜெனி குரூப் கிளாசிஃபிகேஷன்னா மூடு விதை தாவரங்களில் இனப்பெருக்க பரிமாண குழு வகைப்பாடுன்னு பேர். இனப்பெருக்க பரிமாண, பைலோஜெனினா இனப்பெருக்க குழு, இனப்பெருக்க குரூப்னா குழு, வகைப்பாடு கிளாசிஃபிகேஷன் வகைப்பாடு. அப்போ மூடு விதை தாவரங்களின் இனப்பெருக்க குழு பரிமாண வகைப்பாடுன்னு பேர். ஓகேங்களா? இது பாருங்க, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூக்கும் தாவரம் இந்த மோஸ்ட் ரீசன்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபைலோஜெனடிக், அதாவது பைலோஜெனடிக். அப்போ பூக்கும் தாவரங்களை வந்து இனப்பெருக்க, அதாவது இனப்பெருக்க தரவுகளின் அடிப்படையில், இனப்பெருக்க தரவுகள் அதை அனலைபிக்கணும், முக்கியமானது. இதை எதை ஃபேஸ் பண்ணி உருவாக்குறாங்கன்னா பைலோஜெனடிக் டேட்டானா இனப்பெருக்க தரவுகளின் அடிப்படையில் தான் இதை பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து 4 வெர்ஷன் இருக்குது. இதில் வந்து 4 வெர்ஷன் இருக்குது. இதில் வந்து பாருங்கள் 4 வெர்ஷன் ஆஞ்சியோஸ்பெர்ம் ஃபைலோஜெனிக் குரூப்பில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வெர்ஷன்னால ABG1,
ஏபிஜி 2, ஏபிஜி 3, ஏபிஜி 4 இந்த மாதிரி 4 வெர்ஷன் இருக்குது. அந்த 4 வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஆஞ்சியோஸ்பெர்ம் பைலோஜெனி குரூப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அந்த மாதிரி 4 பதிப்புகள் உள்ளன. ஏபிஜி 1, ஏபிஜி 4 பதிப்புகள் உள்ளன. 4 வெர்ஷன் சொன்னால் 4 பதிப்புகள் உள்ளன சொல்கிறாங்க. இது வந்து எப்போ உருவாக்கினான்னு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் பாருங்க ஹேவின் பப்ளிஷ்டு இன் 1998 ஒன்று. அதே மாதிரி பாருங்க ஏபிஜி 1 வந்து 1998, ஏபிஜி 2 வந்து 2000 அதாவது 3 அதாவது அது 2009, 2016 இந்த மாதிரி ரெஸ்பெக்டிவ் வெர்ஷன் பாருங்க. சப்ளான்ஸ் ப்ரீவியஸ் வெர்ஷன். இந்த ரெகக்னைஸ் பாருங்க ரெகக்னைசேஷன் மோனோஃபைட்டிக் குரூப் பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு த வேரியஸ் டிஸ்மிஸ் சச்சஸ் கிளாஸ். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு ஆண்டு வெளியிட்டாங்க. ஒவ்வொரு பதிப்பும் முந்தைய பேருக்கு மேம்பட்டாது. அந்த ஒவ்வொரு பதிப்பும் இப்போ ஏபிஜி 1 இருக்குதுன்னு பாருங்களேன், அது 1998 வந்திருக்குன்னா 2வது பதிப்பு வந்து பாருங்கள் 2003 வந்திருக்கு. ஆனால் இதை விட இது டெவலப் ஆகிருக்கும், இதை விட இது டெவலப் ஆகும், இதை விட இது டெவலப் ஆகும். அப்போ ஒவ்வொன்றும் மேம்பட்டதாக இருக்கிறாங்க, ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு ஒன்று மேம்பட்டதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதான் முக்கியமானது. ஒன்றுக்கு ஒன்று மேம்பட்டதாக காணப்படும். அப்புறம் பாருங்க இதில் வந்து பாருங்க மோனோ அதாவது ரெகக்னைசேஷன் ஆஃப் மோனோஃபைட்டிக் குரூப் ஆஃப் பேஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு த வேரியஸ் டிஸ்பிளின்ஸ் இருக்காங்க. வேரியஸ் டிஸ்பிளின் புறத்தோற்றம், அதாவது புறத்தோற்ற அமைப்பில் மோனோஃபைட்டிக் புறத்தோற்றத்தை உருவாக்கிறாங்க. அதாவது ஒற்றைக்கால் வழிவந்த இது வந்து ஒற்றைக்கால் வழிவந்த குழுவை ஏற்றுக்கொண்டனர். ஒற்றைக்கால் வழிவந்த குழுவை ஏற்றுக்கொண்டனர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இதில் வந்து என்னென்ன சொல்ல வராங்க பாருங்க. இதில் வந்து தாவர புற அமைப்பியல் இந்த வகைப்பாடு என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்பாலஜி, அனடாமி, எம்பிரியாலஜி, பாலினாலஜி, கேரியட்டாலஜி, அதே மாதிரி ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி அண்ட் மோர் ஸ்ட்ராங்லி ஆன் மாலிகுலர் டேட்டா வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸ் டு குளோரோபிளாஸ்ட் ஜீன்ஸ், அதாவது ஏடிபிபி அண்டு ஆர்பிசிஎல் ஆர் நியூக்ளியர் ஜீன், அதாவது இந்த நியூக்ளியர் ரைபோசோமல் 18S டிஎன்ஏ. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒவ்வொரு பதிப்பும் முந்தைய பதிப்பு மேற்பட பார்த்தோமா இல்லையா, தாவர புறமைப்பியல், உள்ளமைப்பியல், கருவியல் மற்றும் இது பல்வேறு துறைகளில் பெற்ற தாவர அடிப்படையில் இதை பிரிக்கப்பட்டிருக்கு. நல்லா கஷ்டவாங்க. இந்த முறையில் வந்து ஒவ்வொரு தாவரத்தையும் அது புறத்தோட்டத்தை பற்றியும், அனாட்டமினா உள்ளமைப்புகளை பற்றி, எம்பிரியாலஜினா கருவியலை பற்றி, பாலினாலஜினா இனப்பெருக்கியலை பற்றி, கேரியாலஜினா அது நியூக்ளியஸ் பற்றி, ஃபைட்டோகெமிஸ்ட்ரினா உயிர் வேதியியலை பற்றி, அதே மாதிரி ஸ்ட்ராங் மாலிகுலர் டேட்டா அக்செப்ட் டிஎன்ஏ வரிசை குளோரோபிளாஸ்ட் ஜீன், இதன் அடிப்படையில் இந்த எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி அதன் அடிப்படையில் தாவரம் பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, த மோஸ்ட் ரீசன்ட் அப்டேட் வெர்ஷன் அது பாருங்க ஏபிஜி 4 லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணது. இது வந்து 2014 64, அதாவது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 64 ஆர்டர் அண்டு 416 ஃபேமிலி இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்து அவங்க சமீபத்தில் வந்து மேம்படுத்தப்பட்ட பதிப்பு வந்து ஏபிஜி 4, அதில் வந்து 64 ஃபேமிலி எவ்வளோ இருக்குது, சாரி 64 ஆர்டரு 416 ஃபேமிலி இருக்குது. இதில் வந்து இந்த 416 ஃபேமிலியில் 259 ஆர் ரெஃபஸ்டட் இன் இந்தியா. அது 4 குடும்பம் இருக்குது. அதில் மொத்தம் 414 259 குடும்பங்கள் இந்தியாவில் காணப்படுறாங்க. இது 1 மார்க் கொஸ்டின். அப்போ வேர்ல்டு அளவில் வந்து 416 குடும்பம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது. அந்த 416 ஃபேமிலியில் 259 ஃபேமிலி இந்தியாவிலே காணப்படுன்னு சொல்கிறாங்க. அடுத்த இந்த அவுட்லைன் ஆஃப் ஏபிஜி கிளாசிஃபிகேஷன் இஸ் கிவன் பிலோ. இது வந்து அவுட்லைன், இது வந்து அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. அப்போ அவுட்லைன் கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து இந்த பாருங்கள், இந்த 4 பாருங்கள், இது வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் ஏர்லி. அதுக்கடுத்து இந்த பாருங்கள் 1 2 3 4 5 இதெல்லாம் ஆஞ்சியோஸ்பெர்ம். ஓகேங்களா, அதுக்கடுத்து மோனோகாட்ஸ், அதுக்கு அடுத்து பாருங்கள் அதாவது யூ டைகாட்ஸ், இது வந்து யூ டைகாட்ஸ்ன்றது. அப்புறம் ஏர்லி டிவிஷன் ஆஃப் யூ டைகாட்ஸ். அப்புறம் பாருங்கள் சுப்பீரியர், அதாவது சுப்பீரியர் பாருங்கள்
சுப்பீரியர் ரெஸ்டேட்ஸ் அதாவது ரோசைட்ஸ், அடுத்து சுப்பீரியர் அதாவது அஸ்ட்ராய்ட்ஸ் சொல்லக்கூடியது. இந்த மாதிரி 4 பிரிவு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதாவது அதாவது அம்போரல்லஸ் சொல்லக்கூடியது. அடுத்து நிம்பியல்ஸை பற்றி, அடுத்து அதாவது ஆஸ்ட்ரியோஃபெயிலேஸ் பற்றி, அடுத்து மக்னோலிட்ஸு, அடுத்து குளோரோதேல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் முத பிரிக்கப்பட்ட குடும்பத்தவர் பிரிக்கப்பட்ட குடும்பத்தவர். அதுக்கடுத்து வருது மோனோகாட்ஸ். இந்த மோனோகாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விதத்தை தவிர இந்த குடும்பம் வந்து மியூசியசி லில்லியசி 2 மட்டும் மியூசியசி லில்லியசி. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணுவேன் டைகர்ஸ்னு இருப்பாங்க. டைகர்ஸ்னால் உண்மை 28 தாவரங்கள் பேர். டைகர்ஸ்னால் என்னது? உண்மை 28 தாவரங்கள்னு சொல்லக்கூடியது. இது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செரட்டோஃபிலியல்ஸ், ரனன்குலோஸ், ஃப்ரூட்டியல்ஸ், அடுத்து ட்ராக்கோடென்ட்ரேல்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கோடென்ட்ரேல்ஸ்க்கு அடுத்து அதாவது ஃபக்சேல்ஸ், கனரேல்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா கனரேல்ஸ்க்கு அடுத்து அதாவது டிலினியல்ஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயர்லி அதாவது ஆரம்ப காலத்தில் விரிவடைந்த உண்மை 28 தாவரங்கள் சொல்லக்கூடியது பயிரலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள் ரோசைட்ஸ்னு இருக்குங்களே, அதாவது ரோசிட்ஸ் சொல்லக்கூடியது. ரோசிட்ஸில் விட இந்த ரோசிட்ஸ்க்கு மேலே ஒன்று பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்சி ஃப்ராக்கேல்ஸ் இந்த ரோசிட்ஸ் இருக்குங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் பேபேசி யூபர்பிஎஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த அதாவது ரோசிட்ஸ் சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து பாருங்கள் இவங்க வந்து பாருங்கள் சுப்பீரியர். இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ஆஸ்ட்ராய்ட்ஸ் சொல்லக்கூடியது. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிபுடா அதாவது பெரிபெரிடாப்சிஸ் சொல்லக்கூடியது ஒன்று. அடுத்து சாண்டேல்ஸ் அதாவது சான்லேல்ஸ் சொல்லக்கூடியது. அடுத்து காரியோஃபிலியல்ஸ். இதில் வந்து லாஸ்ட்டில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அசெட்டிக்ஸ் சொல்லக்கூடியது. அசெட்ஸ்னால் குடும்பம் வந்து பாருங்கள் அயோசினியசி. இன்னும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சோலஹெமேசி சொல்லக்கூடியது. சோலஹெமேசி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.